நம்ம காலேஜ் ட்ரஸ்ட்ல புதுசா ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு போன்ல சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்ல, நம்ம அன்பரசி தான். ஆல் தி பெஸ்ட் அன்பரசி. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ன அன்பரசி, என்ன மஞ்சு இங்க இது? என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? காலேஜ்ல இருந்து உனக்கு டிசி கொடுத்து வெளிய அனுப்ப பார்த்தாங்கல்ல, ஆனா அத தெரிஞ்ச மேடமும் சாரும் உன்னை இந்த காலேஜோட ட்ரஸ்டியாவே மாத்திட்டாங்க. இப்ப உனக்கு டிசி கொடுத்து வெளிய அனுப்ப நினைச்சார்ல பிரின்சிபல், அவரையே வேலையை விட்டு தூக்கலாம். அன்பரசி, வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் உன்னை கைவிட்டுறாம அது அதோட போக்கில் அழைச்சிட்டு போயிடும். அது வரைக்கும் நீ உன் நம்பிக்கை மட்டும் தளர விட்டுறாம இருக்கணும். அவ்வளவுதாம்மா. வா போலாம். வாங்கம்மா. உட்காருமா, உட்காரு. பாட்டி, உட்காருமா. வா வா. உட்காரு. உட்காரு அன்பரசி. உட்காரு. உட்காரு. இல்ல உட்காரு. இனி அன்பரசி இந்த காலேஜோட சேர்மன் மட்டும் கிடையாது, ட்ரஸ்ட் மெம்பரும் தான். அதனால இந்த காலேஜ் சம்பந்தமா நீங்க ஏதாவது முடிவு எடுக்கணும்னா எனக்கு ஃபோன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க அன்பரசியை கேட்டுக்கலாம். அதுக்கான பக்குவமும் சரி, அதுக்கான தகுதியும் சரி அன்பரசி கிட்ட இருக்கு. அதனால அன்பரசியை யாரும் குறைச்சு மதிப்பிட வேண்டாம். அதனாலதான் நானும் அம்மாவும் இந்த முடிவு எடுத்திருக்கோம். எங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். சார், என்னங்க சார்? சார், இப்பவே இந்த விஷயத்த சொல்லிடலாமா? நீங்க வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? ஒன்றும் இல்லை மேடம், நடக்க போற சவுத் இந்தியன் அத்லெட்டிக் டோர்னமெண்ட் சம்பந்தமா ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா காலேஜுக்கும் ஒரு சர்க்குலேஷன் அனுப்பியிருக்காங்க. அதை தான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன விஷயம் பாருங்க. சந்தோஷமான விஷயமாச்சே. சார், இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போற எல்லா பொண்ணுங்களையுமே வர சொல்லி அவங்க முன்னாடியே சொல்லிடலாமே. வர சொல்லுங்க. சரி சார்.
மேடம், நீங்களே இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. ம். நல்ல விஷயம் தானே. இதை சொல்றதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? கோச், நீங்களே சொல்லுங்க. நடக்க போற சவுத் இந்தியன் அத்லெட்டிக் டோர்னமெண்ட்ல யார் கோல்ட் மெடல் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காவல்துறையில ஆய்வாளர் பணி, அதாவது இன்ஸ்பெக்டர் வேலை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அன்பு, அப்ப நீ போலீஸ் ஆக போற. அதுக்கு நான் ஜெயிச்சாதானே. ஏய், என்ன இப்படி சொல்ற? ஹலோ ஹலோ, நான் வலசர்வாக்கம் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. உங்க வீட்டுல திலகான்னு ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்களா? ஆமா சார், ஒரு 6 மாசமா வேலை செஞ்சா. அடிக்கடி கொஞ்சம் காசு பணம் காணா போச்சு, அதனால தான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். ஏன் சார், என்னாச்சு? உங்களுக்கு சிவகாமின்னு யாரையா தெரியுமாமா? தெரியும் சார். ஏன் சார், திலகா அங்க போய் ஏதாவது பண்ணிட்டாளா? சார், அவ ஒரு திருடின்னு தெரியாம என் ஃப்ரெண்டு கிட்ட அவளை பத்தி நல்ல விதமா சொல்லிட்டேன் சார். அப்படியா? சரிம்மா. ஏன் சார், என்ன சார் ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஏதாவது தேவைப்பட்டா உன்னை நான் ஃபோன் பண்றேன். அம்மா முன்னாடியே செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கே. சரியான ஆளுதான். முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் எனக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்தது. ஓகே மேடம், ஏதாவது ஒண்ணுனா உங்களுக்கு கால் பண்றேன். இப்போ நீங்க போலாம். தேங்க்யூ சார். சரிங்க சார். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்க என்ன காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணி டோர்னமெண்ட்ல விளையாட விடாம பண்ணிருவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதை மாத்திட்டீங்க. எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உன்னை தோக்கடிக்கிற தகுதி தோல்விக்கு இருக்கும்போது அந்த தோல்வியவே தோக்கடிக்கிற தகுதி உனக்கு இருக்காதா? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி, துவண்டு போயிடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த தோல்வியே உன்னை கண்டு பயந்து ஓடி போயிடுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்க பாரு அன்பரசி, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனையை வர விட்டுருவேனா, இல்ல வந்தாதான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? என்னால நீதான் என் குட்டிமான்னு சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனா அதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குமா. அதே நேரத்துல உனக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுல்ல? அப்பா, எனக்கு உண்மை தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன காப்பாத்துறதும் எனக்கு வர பிரச்சனையை தடுக்கிறதும், அதுக்காக நீங்க படுற பாடையும் பார்க்கும்போது இப்போ நான் உண்மை தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லாம இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு அனுபவம் எனக்கு பிடிச்சுதான்ப்பா இருக்கு. உலகத்துல 20 வருஷமா எந்த பொண்ணு அப்பா யாருன்னு தெரியாத கொடுமையை அனுபவிச்சுட்டு இருப்பா? நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா இப்ப அந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் சொல்ல முடியாம வேதனைப்பட்டுட்டு இருக்க. ஆனா இப்ப நீங்க என் மேல காட்டுற பாசத்தை நான் உங்களுக்கே தெரியாம இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இருந்தாலும் நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். நீங்க தான் என் அப்பான்னு நான் எல்லாரும் முன்னாடியும் கத்தி சொல்லணும். கண்டிப்பா அம்மா கிட்ட பேசி எப்படியாவது புரிய வச்சு இந்த உண்மையை சீக்கிரம் சொல்ல வைப்பேன். இப்ப யாருடி?
அந்த வக்கீல் தான் கூப்பிடுறாரு. இந்த ஆளு என்ன குண்டு தூக்கி போட போறான்னு தெரியலையே. பேசு. ஐயோ, சொல்லுங்க சார். மேடம், சாரோட போன் ரிங் போகுது, ஆனா பிக்கப் பண்ண மாட்டாரு. நேத்து அவங்கள பார்க்கணும்னு மேடத்தையும் அவரையும் வர சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க வரேன்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க. அப்புறம் அவங்க திரும்பி வரவே இல்லை. இப்ப போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. பக்கத்துல இருந்தா கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை அவருக்கு தான் மேடம். ஆனா உங்களுக்கு சந்தோஷமான விஷயம்தான். ஆ? எனக்கு சந்தோஷமான விஷயமா? அப்படி என்ன சார்? மேடம், ஏற்கனவே உங்க ஒட்டுமொத்த சொத்தும் உங்க பேருக்கும் அனன்யா பேருக்கும் மாற இருந்ததுல, அதை சார் தடுத்து 30 நாள் கால அவகாசம் கேட்டிருந்தார்ல, அந்த டைம் முடிய போகுது. அது சம்பந்தமா தான் நேத்து அதை பேசுறதுக்காக அவங்க 2 பேரையும் வர சொல்லியிருந்தேன். ஆ, ஆ, என்னன்னு தெரியல மேடம். நான் மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணேன், அவங்க வரவே இல்லை, போனையும் எடுக்கல. சரி, இன்னைக்காவது ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், ஃபோனும் பண்ணல. இப்போ என்னடானா உடனே அது சம்பந்தமா கோர்ட்ல அவங்க 2 பேரையும் பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க மேடம். இப்போ அதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் கூப்பிட்டேன். இப்பவும் ஃபோன் எடுக்கல மேடம். இப்போ அதுக்கு இன்னும் 3 நாள் தான் மேடம் டைம் இருக்கு. இன்னும் 3 நாள்ல அவர் முதல் மனைவியும் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து நிறுத்தலைன்னா சொத்து மொத்தமும் அனன்யா பேருக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது மேடம். நான் நினைச்சேன் இன்னுமா முடியலன்னு. ஆனா இப்போ கரெக்டா வந்துருச்சு. ஆமா மேடம், இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு. சார் பக்கத்துல இருந்தாருன்னா சொல்லுங்க, இல்லைன்னா போனை கொடுங்க, நான் பேசிக்கிறேன். சார், சாரி சார். இப்போ நாங்க வெளியில வந்திருக்கோம். நீங்களே ட்ரை பண்ணி அவருக்கு பேசிருங்களேன். சரி மேடம், நான் திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்னடி? மா, காலையில இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருந்துச்சுல்ல, இப்போ ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமா? கேட்டேன்டி. அதான் சொத்து நம்ம கைக்கு 3 நாள்ல வரப்போகுது, அதானே? ஆமாமா. எனக்கு சந்தோஷம் இப்ப தாங்க முடியல. என்ன விஷயம்? இங்க வேண்டாமா, வீட்டுக்கு வா, அங்க வச்சு சொல்றேன். ஆ? இந்த 3 நாளும் ராத்திரி பகல் பார்க்காம நாம வேலை பார்த்தே ஆகணுமா? அப்படி நாம ஒரு எஃபர்ட்டை போட்டாதான் இது வரைக்கும் நாம விட்ட எல்லாத்தையுமே திருப்பி எடுக்க முடியும். அதுக்கு சில விஷயங்களை நாம பண்ணணும். அதை நான் வீட்ல வச்சு சொல்றேன். சரி. நேத்து என்னமோ என்ன அடிச்ச? அன்பரசிய எதுவும் பண்றதுக்கு வக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு என்ன அப்படி அடிச்சல. இப்ப சொல்றேன், அன்பரசிய நீ எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணா சத்தியமா உங்க அப்பாவும் பாட்டியும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. உன்னை விட அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் நீ அன்பரசிய ஒன்னும் பண்ண முடியாது. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றேன். உங்க அப்பா அவர் பொண்ணை தேடிட்டு இருக்காருன்னு சொன்னல, ஒருவேளை அந்த பொண்ணு வந்தா என்ன செய்வாரோ தெரியலப்பா. ஆனா அப்படிதான் அன்பரசிக்கு செஞ்சிட்டு இருக்காரு. ஊர் பேரு தெரியாத இவளையே நான் ஒரு வழி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தி உண்மையா வந்தான்னு வச்சுக்கோ, அவளை கொன்னு புதைச்சிட்டு தான் மறுவேளை பாப்பேன். வக்கீல் எதுக்கு கால் பண்றாரு? சொல்லுங்க சார். என்ன சார், நான் உங்களுக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணேன், நீங்க போன் எடுக்கவே இல்லை. அப்புறம் நேத்து வர சொல்லியிருந்தேன், ஏன் வரவே இல்லை? அதுக்குள்ள வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை சார். அந்த டென்ஷன்ல நான் அதை அப்படியே மறந்துட்டேன். என்ன விஷயம் சார், சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல சார், கோர்ட்ல நீங்க வாங்கின கால அவகாசம் முடிஞ்சு போச்சு. சொல்ல போனா இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஒட்டுமொத்த சொத்தும் இப்போ உங்க செகண்ட் ஒய்ஃபுக்கு தான் போக போகுது. அதை நீங்க தடுக்க முடியாது சார். அது சம்பந்தமா நீங்க ஆல்ரெடி ஜட்ஜை பார்த்து டைம் கேட்டிருந்தீங்கல்ல, அதனால உடனே ஜட்ஜ் வந்து உங்களை பார்க்க சொல்லியிருக்காரு. அதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாம் சீக்கிரமா பண்ண சொல்லியிருக்காரு.
நீங்க வந்தா கொஞ்சம் பேசிடலாம் சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதை தெரியப்படுத்துறதுக்காக தான் நேற்று கூப்பிட்டேன். பட் நீங்க வரல. நீங்க ஜானகி மேடத்தை கூட்டிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் உடனே அம்மா கூட்டிட்டாங்க வரேன் சார். ஜட்ஜு சேம்பர்ல இருக்காரு, அங்கேயே வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. நீங்க வந்தீங்கன்னா நாம அங்கேயே பார்த்துட்டு வந்துடலாம். சரி சார், நானும் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறோம் சார். ஓகே சார், வாங்க. அம்மா, ஒரு அர்ஜென்ட்டான விஷயமா வக்கீல் உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாருமா. என்ன எதுக்குப்பா கூப்பிட்டாரு? நான் போகும்போது சொல்றேம்மா. அன்பரசி, நீ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போ, நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். சரிங்க சார். சரி அன்பரசி, நாங்க வரோம். சரி, போயிட்டு வரோம். வாங்கம்மா. வா. என்னடா அன்பரசியை காப்பாத்த ஒருத்தரையும் காணோம்னு நினைச்சேன். வந்துட்டாரா? என்ன விஸ்வா, கார் வர்றது கூட தெரியாம உள்ள வந்து விழுந்துருவீங்க போல இருக்கே. அவளுக்கு ஒண்ணுன்னா அவளை காப்பாத்த அப்படியே பறந்து வருவீங்க போல இருக்கு. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டீங்க. ஏன் விஸ்வா, ஏன் இப்படி இருக்கீங்க நீங்க? சின்ன வயசுல இருந்து நீங்க தான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருந்த என்ன சுத்தமா மறந்துட்டீங்கல்ல? நீங்க தான் என்னோட லைஃப்னு நினைச்சு நினைச்சு வாழ்ற எனக்கு ஒரு பர்த்டே விஷ் கூட பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வரலல்ல? விஸ்வா, நீங்க எனக்காக எதுவும் பெருசா பண்ண தேவையில்ல. ஆனா ஒரு ஒரு வார்த்தை கால் பண்ணி விஷ் பண்ணிருக்கலாம்ல? விஸ்வா, நான் அப்படி என்ன விஸ்வா தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்க. உங்களை லவ் பண்ணதை தவிர நான் வேற என்ன தப்பு பண்ணேன்? விஸ்வா, அப்படிலாம் பார்க்காதீங்க விஸ்வா. உங்க பார்வையில தொலைஞ்சது நான் மட்டும் இல்ல, உங்க மேல எனக்கு இருந்த கோவமும் தான் விஸ்வா. ஏய், உள்ள அன்பரசிக்கு டிசி கொடுக்க போறாங்கன்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு. தள்ளு, நான் கிளம்பணும். ஏய் விஸ்வா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க பதட்டப்பட்டு போய் அவளை காப்பாத்துற அளவுக்கு அங்க ஒன்னும் ஆகல. அன்பரசிய இந்த ஒட்டுமொத்த காலேஜும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி அதான் எங்க அப்பாவும் பாட்டியும் அங்க வந்து எல்லாத்தையும் மாத்திட்டாங்களே. அவளை காலேஜோட ட்ரஸ்டி மெம்பர் ஆக்கி அவளுக்கு பேர் கொடுத்திருக்காங்க விஸ்வா. டிசியும் கொடுக்கல, ஒரு மண்ணும் கொடுக்கல. போதுமா? ஏய், என்ன சொல்ற? இப்ப அப்படியே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? அந்த வீடியோ எடுத்து அனுப்புறது அன்பரசி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன், உனக்கே தெரியும். அது யார் எடுத்து வைரல் பண்ணாங்களோ அவங்கள நான் சும்மா விட போறது இல்ல. கண்டிப்பா நான் கண்டுபிடிக்க தான் போறேன். நீங்க என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது விஸ்வா. விஸ்வா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க 500. எதுக்கு? விஸ்வா, நீங்க வேணா மறந்துருக்கலாம், நான் மறக்கல. சில விஷயங்களை எப்பவுமே மறக்க கூடாதுல்ல, அப்பதான் நம்மளையே நமக்கு பிடிக்கும். ஏய், என்ன உளறிக்கிட்டு இருக்க? இல்ல விஸ்வா, கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஒரு 5 ரூபாய் பெட் கட்டி நீங்க என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நடந்து போச்சு. அதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன். அதுக்குதான் இந்த 500. புடிங்க விஸ்வா. அப்புறம் இன்னொரு விஷயம் விஸ்வா, நடக்க போற டோர்னமெண்ட்ல அவளை ஜெயிச்சு நான் தான் கோல்டு வின் பண்ண போறேன்.
அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. சார், அன்பரசி, காலேஜில் உன்னை புது ட்ரஸ்ட் மெம்பர் ஆக்கியிருக்காங்கன்னு அனன்யா கடுப்பில் சொல்லிட்டு போறா. ஆனால் எனக்கு வேற மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சு. சுபா விஷயத்தில் உனக்கு டிசி கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அவசரமாக கிளம்பி வந்தேன். இல்ல சார், சாரும் மேடமும் வந்து சீனியே உல்டா ஆக்கிட்டாங்க. ம், சரி, அவங்க 2 பேரும் பேசட்டும். நம்ம எதுக்கு நடுவுல? ரொம்ப நாள் கழிச்சு பேசுறாங்க, பேசட்டும். அ, சார், நான் கேண்டீன்ல போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன். நீங்க பேசிட்டு வாங்க. மஞ்சு, மஞ்சு நில்லு. பேசிட்டு வாப்பா.